ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் அவமானங்கள் அற்புதமாய் மாறும் என்பதாக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் நிந்திக்கப்பட்டது போல, அவமதிக்கப்பட்டது போல, ஒதுக்கப்பட்டவர்களைப் போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்களுக்குத்தான் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் தருகிறா. அவமானம்தான் அற்புதமாய் மாறும் மகனே, அற்புதமாய் மாறும் மகளே, நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத என்பதை தான் கர்த்தர் தட்டி எழுப்பி உங்களை பார்த்து தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் இவனை ராஜாவாக தன் சகோதரர்களை எல்லாத்தையும் தள்ளிட்டு சாமுவேலை கொண்டு வந்து இவனை தான் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இவன் கையில் தான் ஆண்டவர் என்ன செய்தார்? கோலியாத்தை ஒப்பு கொடுத்தார். கோலியாத்தை என்னைக்கு ஒப்பு கொடுத்தாரோ என்னைக்கு எருசலேமின் குமாரத்திகள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று ஒரு பாடலை பாடினார்களோ, அன்றையிலிருந்து காய்மகாரனா பார்த்தான், போராமைப்பட்டான். போராமை இந்த சவுலுக்குள் அந்த ஆவி என்ன செஞ்சது? வந்தது நிமித்தம்தான் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து அவனை ஈட்டியினால் குத்த வேண்டும் என்று ஈட்டியை அவன் மேல் எறிதான். ஆனாலும் தாவீது அவன் கைக்கு 2 முறை தப்பினான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. 2 முறை எப்படியாவது இவனை என்ன செஞ்சிடணும்? தாவீதை உயிரோடு கூட இருந்தால் தானே இவனை ராஜாவாக என்ன செய்வார்கள்? வைப்பார்கள். இவன் ராஜாவுடைய சிங்காசனத்தில் மட்டும்தான் உட்காரல, மீது எல்லாமே இவன் கைக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சுன்னு சொல்லி தாவீதின் மேலே சவுலுக்கு போராமை. இன்றைக்கு இந்த உலகம் நம்ம கொஞ்சம் வாழ்ந்துட்டோம், கொஞ்சம் நமக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு என்று சொன்னால் பார்த்த உடனே நம்ம மேலே போராமப்பட்டு வீண் பழியை நம்ம மேலே சுமத்துவார்கள். எப்படியாவது நம்மளை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி மற்றவர்களையும் நம்மளுக்கு விரோதமாய் பேச வைப்பார்கள். மற்றவர்களும் நமக்கு விரோதமாக என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். நன்றாய் விளங்கி கொள்ளணும், யார் நமக்கு விரோதமாய் பேசினாலும் நீங்கள் காது கேளாதவனை போலதான் இருக்கிறதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகம் பேசதான் பேசட்டும், இந்த உலகம் நிந்திக்கட்டும், இந்த உலகம் எல்லாத்தையும் சொல்லட்டும். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் சொல்லுங்கள். இந்த சவுல் என்ன செஞ்சான்? எப்படியாவது இவனை வீழ்த்தணும் என்பதற்காக இவனை ஒரு ஆயுதத்தாரியாக வைத்து பார்க்கிறான். முக்கியமான பொறுப்பை கொடுக்குறான். 2வது ஒரு திட்டம் பண்ணினான். தன் மகளை இவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தாச்சுன்னா எப்படியாவது நம்மளை வீட்டுக்கு மருமகன் ஆயிடுவான். வீட்டுக்கு மருமகன் ஆனால் வீட்டில் வச்சே இவனை எப்படியாவது காலி பண்ணிடலாம். பல திட்டங்கள், பல காரியங்கள் எவ்வளவோ செஞ்சு பார்க்குறான். ஆனால் செஞ்சு பார்த்ததில் ஒன்றுமே என்ன செய்யலைன்னு சொன்னால், இவன் நினச்ச மாதிரி, சவுல் நினச்ச மாதிரி நடக்கலை. திரும்ப அவன் செஞ்சது சுவரோடு சேர்த்து இவனை குட்டி போடலான்னு 2 முறை திட்டம் பண்ணி பார்த்தான். ஆனால் அதுக்கு கூட என் ஆண்டவர் தப்பு வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சத்துருவின் கையில் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டார். சத்துருவின் கையில் விட்டு கொடுத்த ஆண்டவர் சும்மா இருக்கவும் மாட்டார். உலகம் உன்னை போராமப்படுகுதா? போராமை என்ன தெரியுமா? வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு எலும்புரிக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராமை வந்துருச்சுன்னா நம்மளும் நிம்மதியாக இருக்க மாட்டோம். போராமை வந்துருச்சுன்னா மற்றவனும் நிம்மதியாக இருக்க என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். இதுதான் சவுளுடைய வாழ்க்கையில். அவனும் நிம்மதியாக இல்லை, அவனோடு கூட சேர்ந்த கூட்டமும் நிம்மதியாக இல்லை. சவுலையும் நிம்மதி இல்லாமல் இருந்தான், தாவீதையும் நிம்மதியை கெடுத்தான். இன்றைக்கு நம்ம குடும்பமும் நிம்மதி இருக்காது, நம்ம போகிற இடமும் நிம்மதி இருக்காது. காரணம் இந்த போராமை. இந்த போராமையின் ஆவியை உங்களை விட்டு விரட்டுவதற்கு என் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் அவமானம், உன்னுடைய நிந்தை எல்லாம் அற்புதமாய் மாறப்போகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் அற்புதமாய் மாறினது. தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதே போல் காலங்கள் வந்தது. சவுலை ஆண்டவர் தள்ளினார். அவனுடைய குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனது. ஆனால் தாவீதுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தி அற்புதமாய் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். அற்புதமாய் ஆண்டவர் அவனை உயர்த்தி காண்பித்தார். உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன் பிஸ்னஸை உயர்த்துவார், உன் காரியத்தை உயர்த்துவார். சோர்ந்து போகாதே, தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.